உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செருப்பை கையில் வச்சுக்கிட்டு குழந்தைகள் எடுத்த செல்ஃபி ஒன்று தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கைகளுக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி மோகம் உலகளவில் தற்போது பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. தினமும் நம்ம என்னென்ன செயல்களை செய்கிறோம் அப்படின்றத செல்ஃபி எடுத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் நிறைய பேர் பதிவிட்டு தான் இருக்காங்க. இதனால் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த சமயத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சிறுவர்கள் சிலர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி ஒன்று தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. அந்த செல்ஃபியை பார்க்கும்போது 5 சிறுவர்கள் சேர்ந்து தங்களுடைய காலணி மூலமாக செல்ஃபி எடுத்திருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே ரொம்பவே இதயம் கணக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த குழந்தைகளுடைய கள்ளங்கபலமற்ற வெகுளித்தனத்தை பார்த்து நிறைய பேர் இந்த புகைப்படத்தை தற்போது ஷேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாலிவுட் நடிகரான பொம்மன் இரானி இந்த புகைப்படத்தை பதிவிட்டு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அதுலேயே மகிழ்ச்சியை பார்க்குறீங்க, இது ரொம்பவே உண்மையான ஒன்று அப்படின்ற மாதிரி இந்த செல்ஃபி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ இந்த செல்ஃபி ஃபோட்டோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.